கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருகிற வசனம் ஆண்டவருடைய நாமத்தினால. நேற்று நான் உங்களோடு கூட பேசின வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 5ஆம் வசனத்தில், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற அதே டாப்பிக்கில் ஏசப்பாவை பற்றி பேசுகிறது ஒரு பாக்கியம், கேட்குறது ஒரு பாக்கியம். ஆமாம், இது சீக்கிரத்தில் புத்தக வடிவில் வரணும்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனால் டைம் தான் வேணும். அதுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஏன்னா எழுத்து அது அநேகரை உயிர்ப்பிக்கும், வார்த்தை உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்குறோம், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நேற்று நான் பேசினேன். உயிருள்ள தெய்வம் அவர். அதனால் மரித்து போனவங்களை அடக்கம் பண்ணுகிற இடத்துலையே அவர் அப்படியே அங்கே இருப்பார் அப்படின்னு நீங்கள் இன்னும் தேடுறீங்களா? அவர் உயிரோடு எழுந்துட்டார். இயேசு உயிர் உள்ளவர். இயேசுவை உற்று கவனித்து பார்த்தால் அவர் உயிர் உள்ளவர், உயிருள்ள தெய்வம். அவர் அங்கே இல்லை. அந்த சம்பவத்தை சகோதரிகள், ஸ்திரீகள், வேதம் சொல்லுகிறது. நேற்று சொன்னது அப்படியே ஒரு அவுட்லைனாக பேசிட்டு போகிறேன். மகதலேனா மரியாள், யோவன்னாள், யாக்கோபின் தாயாக மரியாள், இவர்களோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகள். அப்போ நான் நினைக்கிற ஒரு டீம் ஆஃப் சிஸ்டர்ஸ். அவங்க போய் சீடர்கள் சொல்கிறாங்க, விஷயம் தெரியுமா, கல்லறை திறந்திருக்கிறது, இயேசு அங்கே இல்லைன்னு. ஆனால் அதை கேட்டவங்க, அவர்களுக்கு இது வீண் பேச்சாக தோன்றுகிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற செய்தி ஒரு கூட்டம் மக்களுக்கு அது வீண் பேச்சாக இருக்கிறது என்று நான் நேற்று பேசினேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவனுக்கோ தேவ பலன். ஆனால் ரட்சிப்பு, மனம் திரும்புது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ சர்ச்சுக்கு போனோமா, கொஞ்ச நேரம் சிலுவை போட்டோமா, இப்படி போட்டோமா வந்தோமா, அப்படி அது போதுமானது என்று ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இதெல்லாம் வீண், வேஸ்ட் ஆஃப் டைம் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 24:21 நேற்று நான் உங்களோடு கூட பேசும்போது, அவர் இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இப்போ நடந்து 3 நாள் ஆயிட்டே. நம்பிக்கையற்ற கூட்டம். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார் என்று அவங்களால நம்ப முடியல. நம்பிக்கை இல்லாத கூட்டம். ஆமென். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஆமென். என்னை இந்த உலகத்தை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவரால் தான் மீட்பு உண்டு, அவரால் தான் ரட்சிப்பு உண்டு, அவரால் தான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மை ரெடீமர் லிவ்ஸ். ஆமென். நேற்று நான் அதை பேசினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை நமக்கு ஊட்டும்படி, நம்பிக்கையை கொடுப்பதற்கு, உண்மையாக சொல்கிறேன், சில பிரச்சனையான நிறங்களில் பயங்கரமான நெருக்கம் உங்களை என்னையும் தாக்கும்போது ஒரு மாதிரி நம்ம டென்ஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, அப்படி இப்போ குழம்பி கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது வேத வசனம். 2வது சொன்ன அபிஷேகம். அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். ரோமர் 5:5 அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்மில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் அபிஷேகத்தை உங்களுக்கு முக்கியப்படுத்தி பேசிக்கொண்டே வருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நேற்று வரைக்கும் இன்றைக்கு நம்ம பார்ப்போம் தொடர்ந்து அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் பேசுறாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யாரை பார்த்து பேசுகிறாரு? அந்த சீடர்களை பார்த்து பேசுறாரு. ஆமென். ஒரு காலத்தில் இயேசுவோடு வாழ்ந்தவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இப்போ அவங்களுக்கு புத்தி மந்தமாயிட்டு, மந்த புத்தி.
மந்த புத்தி. அவங்க உடனே பிடிச்சிக்கிட மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஸ்லோவாக இருக்கும், உடனே அதை கேப் பண்ண மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வேதம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவரையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. விசுவாசிக்க முடியல, விசுவாசிக்க முடியாத ஒரு கூட்டம், புத்தி இல்லாத மந்த இருதயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது பயங்கரமான கடன் பாரம் ஒருவேளை இருக்குங்க, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனையா ரொம்ப உச்சகட்டத்தில் போயிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று, உங்களுடைய சரீரம் பயங்கரமான வியாதியினால் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கலாம், அல்லது ரொம்ப குழம்பி போய் ஒரு மாதிரி பைத்தியம்தான் பிடிக்கல, வேறு எல்லாமே வந்துருச்சுன்ற அளவில் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, என் ஜெபம் எங்கே, என் நம்பிக்கை எங்கே, இவ்வளோ நாள் ஜெபிச்சேனே எங்கே, ஒன்றும் நடக்கலையே என்ற ஒரு மனபாரத்தோடு ஒரு விரக்தி அடைஞ்சி அப்படியே நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில், ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியல, ஏன் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாமல் உங்கள் இருதயம் மந்த இருதயமாக போச்சு என்று ஆண்டவர் கேட்கிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம், புத்தி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்க்கணுன்னா அதுக்கு நமக்கு ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். உங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் மேத்யூ சாப்டர் 7ல் 24-25 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து வெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கு. பெருமழை வந்து சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதுகிறது. ஆனால் அந்த வீடு அசையவில்லை. இப்போ என்ன கவனிக்கணும், வீட்டின் மேல் மோதுகிறது, பெருவெள்ளம். அடிக்கடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், திரும்ப ஒர்க்க பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கு செய்தியோடு இந்த வார்த்தை வருது. பெருவெள்ளம், முதல்ல பெருமழை மேலேருந்து பெருவெள்ளம் அப்படியே அடிச்சு தரையாக பேத்துக்கிட்டு போகிறது. அவர் பெருங்காற்றுனா சுற்றி அடிக்கிறது. அப்போ மேலேயும் பிரச்சனை, சுற்றி பிரச்சனை, அப்படி வீட்டையே பிடிங்கிட்டு போகிற மாதிரி, வாழ்க்கையே முறிஞ்சு போகிற மாதிரி பிரச்சனை வருது. ஆனால் அந்த வீடு அசையிலையே. அதை எப்படி பார்க்குறேன், நீங்கள் எப்படி பார்க்கணும், 1000 போராட்டம் வருது, 1000 நெருக்கம் வருது, பயங்கரமான இழப்பு வருது. ஆனால் அந்த ஆள் அசையிலையே, அவங்க அசையவில்லையே, விசுவாசத்தில் உறுதியாக இருக்காங்களே, ஸ்டெடியாக இருக்காங்களே, தளரவே இல்லையே. அப்படின்னா காரணம் என்னென்னா, ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குன்றாங்க. ஃபவுண்டேஷன் எதில்? கன்மலையின் மேலே ஃபவுண்டேஷன். ஏன்னா அந்த வீட்டை கட்டின மனுஷன் புத்தி உள்ளவனா, அதான் பைபிள் அழகாக சொல்லும். புத்தி உள்ள மனுஷன் ஃபவுண்டேஷன் கன்மலையின் மேல் போடுறான். கன்மலைன்னா யாரு? கிறிஸ்து தானே அந்த கன்மலை. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, காற்று அடிக்கலாம், புயல் வீசலாம், கஷ்டம் வரலாம், ஐயா கொரோனா வரலாம், ஐயா கடன் பாரம் வரலாம், உபத்திரம் வரலாம், ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற விசுவாசிகளை தான் இயேசு நம்புவாரை தவிர, கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தோன்னே பிச்சுக்கிட்டு ஓடிட்டானுங்க பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுகிற காலம். எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் ஊழியம் நடக்கும். ஆனால் அவங்க எனக்கு தான் ஊழியம் செய்கிறாங்களா அல்லது வேற எதுக்காவது ஊழியம் செய்கிறாங்களான்றதை ஆண்டவர் படம் பிடிச்சு காட்டுகிற காலம். என்னை பற்றி பேசுகிறாங்களா, என்னை புகழ்கிறாங்களா, தன்னை புகழ்கிறாங்களா என்று படம் பிடித்து காட்டுகிற ஒரு காலம். பிழைப்புக்காக ஊழியமா, ஊழியத்துக்காக பிழைப்பா என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு காலம் இந்த காலம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, புத்திமான் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கன்மலையின் மேலே கட்டுவான். புத்தி
அந்த மந்த இருதயம் இருந்தால் அந்த புத்தி புரியாது, புத்தியில் மாறாட்டம் வந்துடும். இன்னும் உங்களுக்கு தெரியுமே, லூக்கா எழுதின மத்த எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும்போது 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் தான் புத்தி உள்ள கன்னிகைகள். 5 கன்னிகைகள், மற்ற 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத. அது எப்படி புத்தி உள்ள புத்தி இல்லாதன்னு பிரிக்கிறாரு? அது போகும்போது எண்ணெயோடு போனாங்க, எக்ஸ்ட்ரா பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போனாங்க. அவங்க புத்தி உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க. மணவாளன் வர ஒருவேளை டிலே ஆனாலும், எண்ணெய் தீர்ந்து போனாலும், சரியா இந்த எண்ணெய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, அவன் புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இப்போ சப்ஜெக்டுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாங்க. அதாவது 24 லூக்கா 24:25 விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். விசுவாசம் நம்பப்படுகிறவன் உறுதி, அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதான் விசுவாசம். சரியா? வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ உங்கள் கண்ணால் காணலை, காதால் கேட்கல, சரியா, ஒன்றுமே தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அதில் கொஞ்சம் கூட பின்னடையாமல் இருக்கிறவங்க தான் அவங்க தான் அவங்களோட விசுவாசத்தை தான் கர்த்தர் ஹானர் பண்ணுவார். சரி, நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய விசுவாசம் தள்ளாடும். எப்போ நல்ல அடையாளம் நமக்கு இருக்கு. புயல் காற்று படகில் மேல் மோதி அலைகளால் அலைவுபட்டு தண்ணீர் மூழ்கி போகும்போது ஐயரே மடிந்து போகிறோமே, கவலை இல்லையான்ற போது இயேசு எழும்பி வேர் இஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி கேட்டார். இயேசு சொல்கிறாரு, அதற்கு அற்ப விசுவாசிகளே, லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டியப்பான்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறாரு. அதனால் நான் உங்களை பார்த்து அன்போடு சொல்கிறேன், நம்முடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான பிசாசின் அம்புகள் உங்கள் இருதயத்தை தாக்கலாம், சிந்தையை தாக்கலாம். கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்கிறவனை என் ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும்ன்றீங்களே, எது வரைக்கும்? சாக போகிற வரைக்குமா? இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது ஒவ்வொருவருக்கும் சோதனையின் காலம் ஆண்டவர் அனுமதிப்பார். சொன்னார்ல பேதுருவே, சாத்தான் வரான், உன்னை சோதிக்க வரான். எப்படி சோதிக்கிறான்? சுழவில் போட்டு புடைக்கிறது போல உன்னை நான் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்குறான், பெர்மிஷன் கேட்குறான். நான் பார்த்தேன், அவன் வீட்டு பக்கம் போகிற வேலை வச்சுக்காத அப்படி சொல்லலை. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலும் நம்ம மன ரம்மியமாக இருந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் போது பாருங்க, ஆச்சரியமான கதவு திறக்கப்படும். கையை உயர்த்தி ஆண்டவரை நல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும், சோர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசிக்கிறதுக்கு மந்த புத்தி, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, அப்படிப்பட்டவங்க தான் அந்த சீடர்களாக மாயிட்டாங்க. அதனால தான் அவங்க எருசலேமில் இருக்க வேண்டிய ஆட்கள் எம்மாவு ஒரு ஊரை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். உங்களுடைய விசுவாசத்தை பிசாசு சோதனை செய்து உங்கள் விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்து உங்கள் இருதயம், அதாவது உங்கள் இருதயத்தில் சரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் உங்கள் இருதயத்தை பிசாசு குழப்பி வைத்திருக்கிறானா, கர்த்தருடைய நாமத்தினால கையை உயர்த்துங்க. அப்படியே ஆமென். ஆமாண்டவரே, இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்த்தா, என் வீட்டு சூழ்நிலையை பார்த்தா, டாக்டர்ஸனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்த்தா, சரியா எனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகளை பார்த்தா, என்னால் ஆண்டவரை இதுக்கு மேலே தாங்கவே முடியலப்பா என்று சொல்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஆமென், கையை உயர்த்தி ஷபாலா ஹாலா ஹாரா, கையை உயர்த்தி இதுக்கு மேலே என்னால் சகிக்க முடியலப்பான்னு சொல்கிறீங்களா? கையை உயர்த்தி கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, மனமே
சோர்ந்து போகாதே. இவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. ஆவியில நிரம்பி பாடுங்க. வந்தாடு. சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே. சோர்ந்து போகாதே மனமே. சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானந்தோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானந்தோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஆமே. ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே. சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு மனம் அடிந்து போகிறதில்லை. ஆம் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடிக்கொண்டே மக்கள் கண்ணீரோடு மக்கள் நன்றி சொன்னாங்களே. எந்த போராட்டமாயிருந்தாலும் சரி, எந்த துக்கமாயிருந்தாலும் சரி, அது அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். காணாததை நம்புவோம் என்றால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ரோமன் சாப்டர் 8 verse 25. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கிறேன். காணாததை நம்புவோம் என்றால் ஆண்டவரே அது வருகிறதற்கு பொறுமையை தாங்கப்பா. பொறுமையை தாரும் ஆண்டவரே, பொறுமையை தாரும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாய் பதறி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கூடாது, எதிர்மறையான காரியங்களை செய்திடக்கூடாது. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆழமான விசுவாசத்தையும் ஊக்கமான ஜெப ஆவியையும் ஆண்டவரே விசுவாச வரத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கூட்டித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நேற்றிலிருந்து நான் அவர் உயிரோடு இருக்கிறவரை நம்ப முடியாத கூட்டம் ஒன்று, வீண் பேச்சு, இது வீண் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம். ரெண்டாவது சொன்ன நம்பிக்கை இழந்த கூட்டம். முன்னெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு, ஜெபம் பண்ண, பைபிள் வாசித்தேன், ஆலயங்களுக்கு போனேன், கன்வென்ஷன் போனேன், எல்லாம் பண்ணேன். இப்போல்லாம் வர வர எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிட்டு. மூன்றாவது புத்தி இல்லாத கூட்டம். புத்தியில் அதாவது விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லை, மற்றதுக்கெல்லாம் புத்தி இருக்குது. கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்கு புத்தி இருக்குது, கார் ஓட்டுறதுக்கு புத்தி இருக்குது,
என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு செய்கிறதுக்கு புத்தி இருக்குது, விதவிதமான பலகாரம் செய்கிறதுக்கு புத்தி இருக்குது. ஆனால் விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் என்ன இல்லை, புத்தி இல்லாத இருதயத்தை அநேகருக்குள்ளே சாத்தான் கொடுத்துட்டான். அதனால் இயேசுவை அவர் உயிர்த்தெழுந்தவராக அவங்களால பார்க்க முடியலன்னு சொன்னேன். சரியா? இன்னொரு வார்த்தை வாசிக்கலாம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா அதே 24ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கணும். verse 37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இன்னொரு முறை வாசிக்கிறோம். அவர்கள் கலங்கி. எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாயை திறந்து வீட்டில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் இதை வாசிக்கும் போது சத்தமாக வாசிக்க. அவர்கள் கலங்கினார்கள், பயந்தார்கள், அப்புறம் ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்து கொண்டார்கள். என்ன விஷயம்னா, இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்களே ஒரு கட்டத்தில் ஆண்டவரால் தொடப்பட்டு, அப்பா நாங்கள் தெரியாதனமா நம்பிக்கை இல்லாமல் போயிட்டோம், ஆனால் ராத்திரியாக நாங்கள் அந்த 7 அல்லது 8 கிலோமீட்டருக்கு திரும்ப போன வேகத்திலே நைட்டாக நாங்கள் நைட்டு கூட அங்கே தங்கவே இல்லை. எம்மா ஊரே நமக்கு தேவையில்லை, எருசலேமில் தான் நம்முடைய வாழ்க்கை என்று அவங்க வந்து நடந்ததை பாருங்கள். 35 நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்ட விதத்தையும் விவரித்து சொல்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, டீட்டெயிலாக அங்கே இருக்கிற சீடர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் அவர் வழியிலே நடந்தவைகளை, வீட்டுக்குள்ளே நடந்தவர்களெல்லாம் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போதே 36ஆம் வசனம், இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நீங்களும் நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஓகே போதும். நீங்கள் வழியில் பார்த்ததை கேட்டதை சொல்கிறீங்க. இப்போ அவரே வந்துட்டாரு. இப்போ அவர் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அவரே வந்துட்டாரு. இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்னு நீங்களும் நானும் சொல்லியிருப்போம். ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தின்படி சொல்கிறேன், நம்ம வந்து தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, walk by faith not by sight என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. பார்த்தா தான் நம்புவேன், அது அந்த கூட்டம். ஆனால் நம்ம தத்துரூபமாக பார்க்கல, சரீர பிரகாரமாய் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது நீங்களும் நானும் வாழலை. ஆனால் நம்ம விசுவாச வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இங்கே இயேசு வந்து நிற்கிறார். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. ஆனால் அது 37ஆம் வசனம் எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குற வசனமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. எனக்கு அது வந்து இந்த வசனம் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது, அதிர்ச்சியை கொடுக்குது. வசனம் சொல்லுங்க, அவர்கள் கலங்குறாங்க, இயேசுவை பார்த்து கலங்குறாங்க, பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆவி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி நம்ம ஊரில் இருக்கிறதுல ஏகப்பட்ட ஆவி. அந்த மாதிரி அந்த நாட்களில் அங்கே இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. இவங்க ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மேத்யூ சாப்டர் 14 நம்ம உங்களுக்கு தெரியும், இயேசு 26ஆம் வசனத்தில் கடல் மேல் நடந்து வரும்போது ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால அலறாங்க அப்படின்னு நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை இயேசுவை ஆவின்ட்டானுங்க, கோஸ்ட் பிசாசு வருதுப்பா, நம்ம பயந்துட்டானுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கலங்குறாங்க, பயப்படுறாங்க, ஒரு ஆவியை பார்க்கறதாக. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா டவுட்டு. அந்த டவுட் ஸ்பிரிட் வந்துட்டாலே, சந்தேக ஆவி வந்துட்டாலே கலக்கம் வருது. கலக்கத்தினுடைய அடுத்த சிஸ்டர் கன்சர்ன் தான் பயம். புரியுதா உங்களுக்கு? இந்த கலக்கமும் பயம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். பார்க்குறதெல்லாம் ஆவியாக இருக்கும். இந்த ஆவியாக இருக்குமா, அந்த ஆவியாக இருக்குமா, அந்த ஆவியாக இருக்குமா, ஒரு மரம் ஆடுது அது மோகினியாக இருக்குமா, மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது இது வேற ஆவியாக இருக்குமா, இது ஆவியாக இருக்குமா, அந்த ஆவியாக இருக்குமா, இந்த எதுக்கு எடுத்தாலும் நம்ம இதுக்குள்ளேயே டீப்பாக போயிடுவோம். இனி கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், கலங்கின கூட்டம், சந்தேகப்பட்ட கூட்டம், ஆவி என்று இயேசுவை, ஜீவனுள்ள கர்த்தரை, உயிர்த்தெழுந்த கர்த்தரை கண்ணால் பார்க்குறாங்க, மாம்ச கண்ணால் பார்க்குறாங்க. ஆனால் அவரை ஆவின்னு அவன் நினச்சிக்கிட்டாங்க.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கும் ஒரு பக்கம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிடுறோம், இன்னொரு பக்கம் பைபிளும் வாசிக்கிறோம், அதையும் தாண்டி அந்நிய பாஷையும் பேசிக்கிடுவோம், அதையும் தாண்டி ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் காட் அப்படின்னுவோம், அதையும் தாண்டி காணிக்கையும் தாங்க பிரதர்னு கொடுத்துக்கிடுவோம். சரியா? இதெல்லாம் செஞ்சுக்கிடுவோம். சர்ச்சிலையும் போய்க்கிடுவோம், மூப்பர்னு சொல்லிடுவோம், எல்டர்னு சொல்லிடுவோம், அல்லது நான் மூத்த விசுவாசின்லாம் சொல்லிக்கிடுவோம், எல்லாமே சொல்லிக்கிடுவோம் நம்ம. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னே ஏதாவது இருக்குமா பாருங்க, ஏதாவது ஆவி வந்திருக்குதா பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் எங்களை சூனியம் எடுக்கிற ஆளா, எங்களை ஒரு மந்திரவாதியா, மோடி மஸ்தான் வேலை காட்டுற ஆளா எங்களை நீங்கள் வச்சிருவீங்க. எங்களை மாதிரி சில ஆட்களும் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் 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 நான் பார்க்குறேன், இதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். அப்போ இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயா இருக்கையா, ஆனால் என் மீட்பர் உயிரோடு உங்களோடு இருக்கிறாரே, நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களே, உங்களுடைய அபிஷேகம் எங்கே? அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் அல்லவா? சத்துருவின் போராட்டம் இல்லைன்னு நான் சொல்லலை, சாத்தான் எதிர்த்து வர மாட்டான்னு சொல்லலை, அடிக்கடி சொல்கிறானே அவன் எதிர்த்து வருவான், ஆனால் அவன் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள முடியாது. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது, ரட்சிப்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது, வேத வசனம் வெளிச்சம் இருக்கிறது. இதையும் தாண்டி அவன் அப்படி கிரியை செய்யறானா, நான் அவனை இன்வைட் பண்ணி ஒரு ரூம்ல வச்சு பூட்டி இருக்கேன்னு அர்த்தம், அட்லீஸ்ட் என் செல்போன்ல அவனை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். ஒரு கூட்டம் இன்னைக்கும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம கலங்கி, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் அதா இருக்குமா, இதா இருக்குமா, அதா இருக்குமா, அங்கே போய் ஜெபிச்சு பார்க்கலாமா, இங்கே போய் ஜெபிச்சு பார்க்கலாமா. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அன்றைக்கு இவங்க இப்படி கலங்கி பயந்து இது ஆவி அப்படின்னு அவங்க சொல்லும்போது இயேசு என்ன செய்தா தெரியுமா? வேத வசனத்தை பாருங்க. இப்போதான் நான் அவங்களோட கூட பேச போகிறேன். இயேசு தன்னை எப்படி காண்பித்தார், இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற சப்ஜெக்ட்ல பேசிட்டு வரேன். இயேசு எப்படி காண்பித்தார் வேதம் சொல்லுகிறது. 38 வாருங்க, 24 38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஏன்டா கலங்குற, ஏன் பயப்படுற, ஏன் உனக்கு சந்தேகம் வருது, இவ்வளோ ஜெபம் பண்ணி இருக்கிறியே, உன் ஜெபம் கேட்கப்படாது நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. ஆமாம், புருஷன் கைவிடலாம், பிள்ளைகள் மறந்து போகலாம், புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலை மாறலாம், தலை கீழே சூழ்நிலை மாறி இருக்கலாம். இப்படி நான் நினைக்கவே இல்லைன்னு அடிக்கடி யோசிக்கிறீங்க நீங்க. ஆமா, ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கலங்குகிறீங்க, உங்கள் இருதயத்தில் சந்தேகங்கள் எழும்புகிறது. ஏன் சந்தேகம் எழும்புகிறது? 39ஆம் வசனத்தை வாசிங்க, ஸ்கிரீன்ல போடுவாங்க. 39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என் கையை பாருங்க, என் கால்களை பாருங்க, என்னை தொட்டு பாருங்கள். அதுல வேற தொட்டு பாருங்க. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல, மாம்சம் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று ஒரு ஆவிக்கு இருக்காதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. நீ ஆவின்னு சொல்றீங்களே, என்னை ஒரு ஸ்பிரிட்னு சொல்றீங்களே, என்னை ஒரு அசுத்த ஆவின்னு சொல்றீங்களே, அது ஆவி வந்திருக்குன்னு சொல்றீங்களே, ஆவிக்கு கால் இருக்காது, கை இருக்காது. என் கைகளை பாருங்க, என் கால்களை பாருங்க, என் காயங்களை பாருங்க. இதை சொல்லும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தோமா, அவரை பார்த்தாதான் நம்புவேன், அவருடைய காயங்கள்ல, அவருடைய விழாவில் ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஓட்டையில் என் கையை போட்டாதான் நம்புவேன்னு சொன்னது போது இயேசு அவனை தேடி போகிறார். 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், தோமாவே இங்கே வா என்று தோமாவுக்கு தான் உயிரோடு எழுந்ததை, தன்னுடைய காயங்களின் அடையாளங்களை காண்பித்தார். அவருடைய காயங்களின் அடையாளங்கள் அவர் காண்பித்து, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் காண்பித்தார். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. இயேசு எவ்வாறு தன்னை காண்பித்தார்? தன்னுடைய காயங்களை காண்பித்தார். காயங்களை காண்பித்து, கையில் இருக்கிற காயம், விழாவில் இருக்கிற காயங்களை காண்பித்து, என் கால்களை தொட்டு பாருங்கள் என்று கால்களை காண்பித்தார். அந்த கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்ட கால்கள், அவருடைய கைகள் ஆணிகளால் கடாவப்பட்ட கைகள், விழாவு அந்த ஈட்டினால் குத்தப்பட்ட விழாவு, அந்த தண்ணீரும் இரத்தமும் வடிந்த ஒரு விழாவு, அந்த ஹோல், அந்த ஓட்டையை ஆண்டவர் காண்பித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஏன் இதை விவரமா பேசுறேன்னு கேட்டா,
நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. அவருடைய காயப்பட்ட தழும்புகள் நிறைந்த கரம் உங்கள் கண்களை தொடும். அவருடைய காயப்பட்ட தழும்புகள் நிறைந்த கரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய காயப்பட்ட தழும்புகள் நிறைந்த கரம் உங்கள் குடும்பத்தை ஆமென் பயங்கரமான சாபத்துக்கு விலக்கி மீட்கும். அவருடைய காயப்பட்ட தழும்புள்ள கரங்கள் மட்டுமல்ல, அவருடைய கால்கள் ஆமென். அன்றைக்கு கலிலேயா கடற்கரையிலே நடந்து வந்த கால்கள், அன்றைக்கு தேவாலயத்தில் நின்று பிரசங்கித்த அவருடைய கால்கள், அன்றைக்கு கலிலேயா கடல் மேல் நடந்த அவருடைய பாதங்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கையை வைத்து, ஆமா ஆண்டவரே, அடிக்கடி நான் கலங்குறேன், அடிக்கடி பயப்படுறேன், எனக்கு சந்தேகமா இருக்குது, என்னோட விசுவாச வாழ்க்கை, நான் போகிற பாதை கரெக்டா, நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா, நான் உண்மையான ரட்சிப்பு இருந்தா ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த பிரச்சனை, இதுவே என்னை போட்டு வாட்டி வதைக்குது ஆண்டவரே. கை வைத்து இயேசுவின் நாமத்தினால என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்கள் கலங்கினாங்க. இது ஒரு ஆவி, அவங்க சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு கூட என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடிக்கடி சந்தேகம் வருது. ஆமா, அவங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த உபத்திரவுமே வரல, அவங்களுக்கு எந்த வியாதியுமே வரல. நான் வசனத்தை நேசிக்கிறேன், எனக்கு தான் போராட்டங்கள் வருது. ஆண்டவரே, ஏன் இதை அனுமதிக்கிறீர்? என்னால தாங்கிக் கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல. அதனால உங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியல. இயேசுவின் நாமத்தினால ஆமென். எல்லா கலக்கங்களின் நடுவில் ஷபாரா ஹாராபாஹா ஆமென். பெதஸ்தா குளமானது கலக்கப்படாத வரைக்கும் அற்புதமே கிடையாதான். குளம் கலக்கப்பட்டாதான் அங்க அற்புதம் நடக்குதான். ஆமென். உங்க வீட்டுக்குள்ள பிசாசு நுழைஞ்சு எல்லாரையும் கலக்கிட்டு கிடக்கானா? ஆமென். நீங்கள் ஒருவர் மட்டும் ஜெபிக்கிறீங்களோ, உங்க ஜெபமானது ஷபாரியா கோரியாஹா, கைகளை உயர்த்துங்க. உங்கள் ஜெபமானது சாத்தானை சங்கரிக்கும். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. கலங்காதீங்க. இனிமே அந்த கலக்கம் வரும்போது இந்த செய்தி ஞாபகம் வரணும். சந்தேகம், எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, வயசு ஆயிட்டு இருக்குது, என் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, எனக்கு வயசு ஆயிட்டு இருக்குது, இன்னும் எத்தனை வருஷம் வேலை பண்ண வேலைக்கு போக போறேன்னு தெரியல, நான் ரிட்டையர்ட் ஆக போறதுக்கு 2 மாசம் தான் இருக்குது, இன்னும் செய்ய வேண்டிய வேலை அதிகம், பொறுப்புகள் அதிகம். ஆண்டவரே, நான் கலங்கி நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலக்கத்தின் நடுவிலே என் ஆண்டவருடைய கரம் உங்க மேல வந்து அமரும்படி கையை உயர்த்துவோம். தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற என் அன்பு பிள்ளைகள் பிளைண்டா உம்மை நம்புறாங்களே, நான் எங்கேயோ இருக்கிறேன், அவங்க எங்கேயோ இருந்து கையை உயர்த்துறாங்களே, அந்த ஸ்கிரீனை பார்த்து கையை உயர்த்துறாங்களே, அந்த கரங்களின் வழியாக உம்முடைய தெய்வீக வல்லமை இன்றைக்கு இரவு இறங்கி ஆகணும். எல்லா பிசாசின் ஆதிக்கங்கள், எரிச்சல், போட்டி, பொறாமையின் ஆவிகள், சந்தேகம், கலக்கம், பயம் முற்றிலுமாய் அழிக்கப்படணும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார் நம்புறவங்க கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கண்மலையே, அதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் அதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே பஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. glory glory ஷஹாரா மாரியாதாராபா நிழலே, உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கண்மலையே. ஆமென். போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும், செங்கடலும் இழந்து போகும், சேனையும் அகந்தியும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமேடு போகும் மாலே. எஸ் லார்ட், பராக்கிரமே பலனும் நீரே, ஜெயமேடு போகும் மாலே. எங்கள் பராக்கிரமே. கரங்களை உயர்த்தி பாடுங்க.
கரங்களை உயர்த்தி பாருங்க. உம்மாலே எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தேவ தூதர்கள் போகட்டும். பிள்ளைகள் லைஃப்ல ஒரு மாற்றம் வரட்டும். மலையின் நிழலே பாடுவே, உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவே, உயர்ந்த கண்மலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிறது வீண் பேச்சு. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதில் நம்பிக்கை இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க முடியாத கலங்கி போன இருதயம், இருதயம் சந்தேகப்பட்ட இருதயம். இது ஒரு ஆவி, இது இயேசு அல்ல, அது ஒரு ஆவி என்று கர்த்தருடைய பிள்ளைகளை வேறு விதமாக நினைத்த கூட்டம். ஆனால் இயேசுவோ பொறுமையோடு தன் கைகளை காண்பிக்கிறார், தன் விழாவை காண்பிக்கிறார். என் கால்களை பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்காதே என்று சொல்லுகிறார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் 41 என்ன சொல்கிறது? ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல். அண்டர்லைன் பண்ணுங்க பெண்ணை வச்சு. கேட்கறதுக்கு என்னமோ சந்தோஷமா இருக்குது உங்க பிரசங்கம், கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆமா, பாடுறதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ சந்தோஷமா இருக்குது. ஆனா விசுவாசிக்கிறதுக்கு நான் விசுவாசிக்கிற மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம்ல, அன்னைக்கே சொல்றாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, கையை பார்க்குறோம், காலை பார்க்குறோம், இதுக்கு மேலே எப்படி தான் விளக்குறது? ஆனாலும் அந்த வார்த்தை ஒரு அப்படியே வட்டமாக ஒரு முட்டை போட்டு வச்சா கூட நல்லா இருக்கும். ஆனாலும் அதை அப்படி இழுத்து சொல்லுங்க. ஆனாலும் இவ்வளோ பிரசங்கத்தை கேட்ட இயேசுவின் போதனை கிட்டத்தட்ட 33 பிரசங்கம் நான் நினைக்கிறேன். இவ்வளவு செய்தியை கேட்டாலும், ஆனாலும் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும், ஆனாலும் இத்தனை வருஷம் சர்ச் மெம்பரா இருந்தாலும், ஆனாலும் 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 கேட்க சந்தோஷமா இருக்கு. பாடும்போது நான் என்ஜாய் பண்றேன், வொர்ஷிப் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்றேன், நல்ல மியூசிக், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, தட்ஸ் ஃபைன். அதை சொல்றதுக்காக நாங்க உங்களை உட்கார வைக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் சந்தோஷத்தினால் இன்னும் அவரை இன்னும் விசுவாசியாமல் அண்டர்லைன் பண்ணி வைங்க. இன்னும் அவங்களால விசுவாசிக்க முடியல. அப்போ ஏசு அப்படியா எக்கேடு கேட்டாலும் போங்கடா போ, இனி உங்களை வச்சு சமாளிக்க முடியாதுன்னு அப்படி போனாரா? இல்லை. போனா இயேசுவினுடைய இருதயம் ஒரு ஆத்துமா கெட்டு போவது அவருக்கு பிரியம் கிடையாது. ஒரு ஆத்துமா கெட்டு போவது, ஒருத்தன் குடிகாரன் அவங்க வீட்டில் சாகிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது. உங்க வீட்டில் ஒரே ஒருத்தர் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. விடாதீங்க. அவிசுவாச வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அவன் விக்கிரகத்துக்குள்ள போயிட்டு அவனை விட்டுட்டோம் சொல்லாதீங்க, விடாதீங்க. ஆமென். அடுத்த ஆக்ஷன் ஆண்டவர் என்ன எடுத்தார் தெரியுமா? தன்னை காண்பிக்கிறதுக்காக. வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை 45ஆம் வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடணும், 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது. போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கையை காட்டினாரு, விழாவை காட்டினாரு, சரி காலை பாருங்கப்பான்னு காட்டினாரு. ஆவின்னு சொல்றீங்களா? ஆவி இருந்தா எலும்பெல்லாம் இருக்குமா? எனக்கு எலும்பும் தோலுமா இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க, எல்லாம் காட்டுறாரு. ஆனாலும் சந்தோஷப்படுறோம், குட். அதை வேறமா சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தா, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்ற கூட்டத்தை பார்த்து அடுத்து அவருடைய ஆக்ஷன் என்னன்னா வேர்ட் ஆஃப் காட். அடுத்த ஆக்ஷன் வேர்ட் ஆஃப் காட்.
வசனம் சொல்லுது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளணும்னு அவருடைய மனதை அவர் திறக்கிறார். மைண்ட் மனது. அப்போ இன்னைக்கு எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது பிரதர். ஏன்னா நான் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் வரல. பார்த்தீங்களா, நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கல, நான் கேட்காததான் கொடுக்குறாரு. என்னை இப்படி எல்லாருக்கும் ஒரு 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 பேசும் பொருளாக ஆண்டவர் என்னை வச்சுட்டார், அல்லது ஒரு விமர்சனம் படுத்தக்கூடிய அளவுக்கு நான் ஆயிட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை அற்றுப்போச்சு. முன்ன மாதிரிலாம் எனக்குள்ள அந்த பரிசுத்தமாக வாழணும், ஜெபிக்கணும், அந்த ஆண்டவரை தேடணும், காணிக்கை கொடுக்கணும், ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்யணும், சுவிசேஷ பணியில் ஈடுபடணும்னு ஏதோ நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து அதிலெல்லாம் இப்போ ரொம்ப உடன்பாடு இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா நான் கேட்குறதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலையே. நான் எப்படி பார்ப்பேன்? உண்மையாக சொல்கிறேன் தெரியுமா, நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் கேட்குறதெல்லாம் அவர் எனக்கு கொடுத்தாருன்னா நான் வந்து தவறான பாதைக்கு போயிடுவேன். சில தகப்பன், சில தாய் பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்குறது அந்த காலத்தில் வந்து சின்ன டால் பொம்மை கேட்பான். இந்த காலத்தில் பொம்மை கூட தூக்கி அடிச்சிடும். அடிக்கிறடியில் அப்பா அம்மா முதலாம் கிழிஞ்சிடும். பொம்மையாக கூட ஒரு பொம்மை முதல்ல ஒரு 15,000 செல்ஃபோன் வாங்கிட்டு வாம்பா, அட்லீஸ்ட்டு 15,000. அதில் வேறு புரியுதா உங்களுக்கு? இந்த குட்டி ஃபோன்லாம் தூக்கி தரையில் அடித்து உடச்சி விடுவானு. அவனுக்கு இந்த காலத்தில் செல்ஃபோன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, கொஞ்சம் அப்படின்னா அவனுங்களுக்கு வந்து ஐபேட் அப்படின்வாங்க. அப்புறம் அது ஐபாடெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஐபேட் வந்திருக்கு, அது கொடுக்கணும் அவனுக்கு இல்லையா? அது கொடுத்தா தான் அவனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்படி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து 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 கடைசியில் அவன் வந்து அதில் கெட்டு சீரழிஞ்சு போகும்போது, நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேனே, நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேனே அப்படின்னு உட்காந்து அழ வேண்டியதான். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் கேட்குறதெல்லாம், நான் கேட்குறதெல்லாம் அவர் டக்கு டக்குன்னு கொடுக்க மாட்டார். எனக்கு தெரியும். நான் இன்றைக்கி நைட் என்ன சாப்பிடணும் உதாரணமாக அவருக்கு தெரியும். நாளைக்கு நான் என்ன சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும். அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு உங்களால் வர முடியுமா? நாளைக்கு நைட்டு நான் என்ன சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும். அந்த விசுவாசத்துக்கு வர முடியுமா உங்களால்? இந்த மாதம் இன்னும் எனக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படி ஆண்டவருக்கு தெரியும்ப்பா, தேங்க் காட், ஹல்லேலூயா, ஏசப்பா அப்படின்னு நீங்கள் வாழ முடியுமா? உங்களால் வாழ முடியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம்னா சும்மா பேச்சில் இருக்கக்கூடாது, பலத்தில் இருக்கணும். விசுவாசம் என்பது பேச்சில் இருக்கக்கூடாது, கிரியையில் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி எவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறீங்க. உங்களை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எவ்வளோ ஜெபத்தில் எவ்வளோ ஆச்சரியமான டெய்லி நம்ம வாசிக்கிறோமே. நாங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜெப குறிப்பு அனுப்பும்போது, ஏசப்பா இந்த பிரச்சனையை சந்திக்கப்பான்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எழுதி வச்சு அது மேலே கையை வச்சு எவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அதனால தானே கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறாரு. அதனால் சோர்ந்து போகாதீங்க. இப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறதுக்கு அவர் எடுக்கிற அடுத்த ஆயுதத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை அவர் அறிந்து கொள்ளும்படி மனதை திறந்து அவர் நோக்கி எழுதியிருக்கிறபடி. இந்த எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தையை இயேசு அநேக இடங்களில் கையாளுவார். எழுதியிருக்கிறபடி. ஆமென். பிசாசு அவரை தோற்கடிக்க வந்தபோது எழுதியிருக்கிறதே. ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயினாலும் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வசனத்தால் பிழைப்பானது எழுதியிருக்கிறது. வசனம் என்ற ஆயுதத்தை தான் இயேசு கையில் எடுக்கிறாரு. இப்போ இதே எம்மாவு சீஷர்கள் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய பிள்ளை எம்மாவூருக்கு போனாங்களே, அவர்களுக்கும் என் ஆண்டவர் சந்திக்கும் போது 32, 33, அதாவது லூக் சாப்டர் 24 அந்த 32 பார்த்தீங்கன்னா 31 அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை, அதாவது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்து அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். 32 சொல்றாங்க, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியலையா? அந்நேரமே எழுந்திருந்து எம்மாவூரிலிருந்து புறப்பட்டு பேக் டு ஜெருசலேம், மறுபடியும் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து பார்க்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு முக்கியமான வழி வசனம், வேதாகமம். இதை நீங்கள் நல்ல கருத்தாக வாசிக்க இதெல்லாம் வாசித்துட்டேன் வாசித்ததை திரும்ப திரும்ப வாசிக்க உங்களுக்குள்ள ஞானம், அறிவு, புத்தி, வெளிச்சம், வெளிப்பாடு
கிருபை, வரங்கள் இவ்வளவு உங்களுக்குள்ள தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்போ இந்த வேத வசனம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ற ஆயுதத்தை எடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? 24:50 முடிக்க போறேன், ஜெபம் பண்ண போறோம். 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அப்போ என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி இன்னொன்று என்ன புரிஞ்சேன் தெரியுமா? சும்மா வரவனெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை வரவங்களெல்லாம் போறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறது. என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஆசீர்வதிக்கிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை யாக்கோபை ஆசீர்வதித்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஈசாக்கை ஆசீர்வதித்தார்னா அது ஒரு நோக்கம் இருக்கு. இங்க அவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் ஆசீர்வதிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா மந்த புத்தி இல்லாதவனை ஆசீர்வதிச்சு என்ன பிரயோஜனம்? புரியுதா உங்களுக்கு? தண்ணி அடிச்சுட்டு காரை ஓட்டுறவனுக்கு அடையாளம் அது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்க கண்கள் திறக்கப்பட்டு வேத வசனங்களை விளக்கி காண்பித்து அவருக்கு 49ஆம் வசனத்தில் நீங்க போய் எருசலேமில் காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும் என்றெல்லாம் ஆண்டவர் அவங்களோடு பேசி அவர்களை அழைத்து கொண்டு போய் தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் எந்த நேரத்தில் வருதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எப்போது அவர் ஆசீர்வதிக்க, அவர் ஹார்ட் இவங்களை இப்போ நான் பிளஸ் பண்ணுகிற வேலை வந்துட்டுன்னு எப்போ சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? வேத வார்த்தைகளை நீங்க உட்கொள்ள 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 என் ஆண்டவர் கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்கும்? அடுத்து 52ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை பணிந்து கொள்வார்கள், மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்புவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் இன்றைக்கு என் செய்தியினுடைய கன்க்ளூஷன். கைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே அவங்களுக்குள்ள வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இயேசுவை பணிந்து கொள்வார்கள். ஆமென். worship the Lord. worship அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய முதற்படி the spirit of worship. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க வீடு, ஆஸ்தி, பங்களா, காரு, அது இது, அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் ABCD கடைசியில் XY இருக்குல்ல, அதுதான் அந்த காரு பங்களாலாம் என்னை பொறுத்தவரையில். ஆனால் நீங்க இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய ரியாக்ஷன் the spirit of worship. அவரை ஆராதிக்கிற ஆராதனை ஆவி, துதியின் ஆவி எப்போதும் உங்க நாவில இருக்கும். ஆமென். எப்போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்குள்ள நடந்து போகும்போது, கிச்சன்ல இருந்து லிவிங் ரூமுக்கு நடந்து போகும்போது, லிவிங் ரூம்ல பாத்ரூமுக்கு நடந்து போகும்போது, வரும்போது, காரை ஓட்டும் போது உங்களை அறியாம கர்த்தரை துதிச்சிட்டே இருப்பீங்க. ஆமா, அது மற்றவங்களுக்கு, மற்ற கிறிஸ்தவனுக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் தோத்திரம் பண்றீங்களா, அதான் சர்ச்சில் பண்ணீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு விஷயம் தெரியாது. என் ஆண்டவர் கரங்களை உயர்த்தி, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம் உள்ளவன், அதனால என் ஆண்டவரை எப்போது நான் ஆராதிக்கணும். அதனால தாவீது சொல்றார், எப்போதும் கர்த்தரை நான், ஆமென், கர்த்தரை நான் தொழுது கொள்கிறேன், அவரை துதிக்கும் துதி எப்போது நாவில் இருக்கும் அவர் சொல்லுவார். ஒன்று, அவரை பணிந்து கொண்டார்கள், மிகுந்த சந்தோஷம். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை பாருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்ப வராங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கிரேட் ஜாய்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இந்த 52ஆம் வசனத்துக்கு பாத்திரவான்களாக மாற போகிறீங்க. கையை வைத்து ஜெபம் பண்ணிடுவோம், கையை வைத்து ஜெபம் பண்ணிடுவோம். இந்த 52ஆம் வசனத்தின் மேலே அப்படியே நீங்கள் முடிஞ்ச கை வைங்க. 52 லூக் சாப்டர் 24 verse 52 மேலே அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமாண்டவரே, நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிப்போம். ஆமென். குடும்பமாக ஆராதிப்போம். ஆமென். குடும்பமாக பணிந்து கொண்டு நாங்கள் குடும்பமாக மிகுந்த சந்தோஷத்தோடு, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆராதனை செய்வோம். ரிபாரா ஹபாராபா. தகப்பனே, இந்த நாளிலே
எவ்வளவு அழகாக எங்களுக்கு நீர் போதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வீண் பேச்சு, நம்பிக்கையற்ற தன்மை, புத்தி இல்லாத மந்த இருதயம், கலங்கி போன சந்தேகப்பட்ட ஆவி என்று கூறின மக்களை ஆண்டவரே நீர் திசை திருப்புவதற்கு நீர்தான், நீர் உயிர் தெழுந்தவர் தான் என்பதை காட்டி கொடுப்பதற்கு காயங்களை காட்டின தெய்வம் மட்டுமல்ல, வசனங்களை விளக்கி போதித்த தெய்வம். அதே தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய வசனங்களை விளக்கி சொல்லி இருக்கிற ஆண்டவரே. Lord, I am dust before you, Lord, but Lord, you are Lord of miracle, you are a miracle working God. இயேசுவின் நாமத்தினால யார் யார் காதுகளில இன்றைக்கு இந்த சத்தம் கேட்டதோ அந்த வீடு முழுவதும் தேவனுடைய சந்தோஷத்தால நிரம்புவதாக. கர்த்தாவே, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே என் வீடு கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க, என் வீடு கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், நாங்கள் நாட்டப்படுவோம், நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம், நாங்கள் செழித்திருப்போம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கார் நான் நம்புறேன். உங்களுடைய ஃபீட்பேக் அல்லது உங்களுடைய கமெண்ட்ஸ் அல்லது உங்கள் கருத்துக்கள் அல்லது உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அல்லது உங்கள் டெஸ்ட்மனிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே எங்களோட கூட ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்களோட கனெக்ட் பண்ண முடியும். இமெயில் இருக்கிறது, சரியா? கர்த்தருடைய பிள்ளைகள், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூடியூப்பில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆமென், ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலையிலும் மாலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும். இன்றைக்கு இரவு நீங்கள் மறக்காமல் வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுகிறதுக்கு முன்னால எல்லாரும் கையை வைத்து சொல்லிடுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.